பைனாப்பிள் கேசரி எல்லோரோட ஆல் டைம் ஃபேவரட் ஸ்வீட்ஸ், மவுத் வாட்டரிங் ரெசிபீஸில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். கல்யாண வீட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 கப் ரவா சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ரவா கலர் மாறக்கூடாது, பட் வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அதே பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் பைனாப்பிள் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 100 கிராம் இருக்கும். நல்ல பழுத்த பைனாப்பிளாக சேர்த்துக்கோங்க. இதை நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது வறுத்து எடுத்துக்கோங்க. பைனாப்பிள் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இது கூட 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் ரவா அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவாவுக்கு 3 கப் தண்ணி சரியாக இருக்கும். இது கூட நான் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். பைனாப்பிளில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் நான் 3/4 கப் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் நிறைய தேவைப்பட்டதுன்னா நீங்கள் 1 கப் எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட எல்லோ ஃபுட் கலர் 2 இல்லை 3 ட்ராப்ஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு, பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட ஒரு 3 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பச்சைக்கற்பூரம் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சைக்கற்பூரம், ஏலக்காய், பைனாப்பிள், நெய் எல்லாம் சேர்ந்து கொதிக்கிறப்போ இதோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச ரவாவை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கையால் ரவாவை சேர்த்துட்டு இன்னொரு கையால் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் கிண்டி எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்தில் ரவா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். கேசரி ரெடியாக ஆகிடுச்சு. இப்போ இது கூட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வீட்டில் அவைலபிள் இருக்கோ அதை 2 ஸ்பூன் நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பைனாப்பிள் கேசரி ரெடியாக ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் வட்டாமல் வரும், நெய் எல்லாமும் பிரிஞ்சு வரும். அருமையான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.